கோட்டாம்பட்டி பகுதிக்கு மேல பள்ளப்பட்டி சூரப்பட்டிங்கிறதுல தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த திட்டத்தை உடனே நிப்பாட்டணும், எந்த ஒரு கருத்து கேட்புமே கேட்காம நிப்பாட்டிருக்காங்க. 360 விவசாய கம்மாய்கள் இருக்கு, கிராமங்கள் இருக்கு. எங்கள்ட்ட எந்த கருத்துமே கேட்கல. ஏதோ ஒரு 2 கிராமத்துக்குள்ள திட்டம் மாதிரி அந்த திட்டத்தை அவங்க புறக்கணிச்சு அந்த விவசாயிகள் கேட்டிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த தடுப்பணையினால எந்த விவசாயிக்கும் 1 ஏக்கர் நில பாசனம் கூட கிடையாது. இதுதான் இந்த விஷயத்துல உள்ளது. தனியார் நிறுவனம் வாட்டர் பிளான்ட்டுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய 4 விவசாயிகளுக்காக மட்டுமே இந்த திட்டத்தை 10 கோடி ரூபாய் வீணாக்கி இருக்காங்க. அரசு பணம் வீணாக்கி இருக்கு. ஆர்டிஓ, டிஆர்ஓ எல்லாத்தையும் எங்க கோரிக்கை நான் செஞ்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுவரை எந்த ஒரு பதில் போன்ற கூட கேட்கல. மீறி கட்டுவேன்னு சொல்லி தொடர்ந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாங்க ஒரு 5000 விவசாயிகள் கூடியிருக்கோம். தொடர்ந்து இது நடந்தால் 30ஆம் தேதி 4 வழிச்சாலையை முற்றுகையிடுறதா நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்றோம். முதல்ல இந்த திட்டத்துடைய லாப நட்டம் என்னங்கிறத எங்கள்கிட்ட சொல்லுங்க, எங்களுடைய கோரிக்கையை கேளுங்க, நாங்க என்ன சொல்ல வர்றோம்னு காது கொடுத்து கேளுங்க, அரசு கிட்ட போய் இதை சொல்லுங்கன்னு சொல்றோம். எந்த அதிகாரியும் இவ்வளவு மனு கொடுத்தும் போராடியும் எங்களை இதுவரைக்கும் யாரும் சந்திக்கவும் இல்லை, பேசவும் இல்லை, எங்க கோரிக்கையும் கேட்கவும் இல்லை. அப்ப அவங்க இந்த போராட்டத்தை அரசு அதிகாரிகள் தான் தூண்டுறாங்க. அதனால இந்த போராட்டம் பொதுமக்களுக்கானது, அரசுக்கு எதிரானது இல்லை. இது அனைவரும் சேர்ந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான போராட்டம். எங்க ஊருடைய நிலத்தடி நீர்மட்டம் 1000 அடிக்கு கீழே போனது ஒவ்வொருத்தரும் தன்னெழுச்சியா வந்திருக்காங்க. அதனால இந்த போராட்டம் அரசு கவனம் கொண்டு எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வாய்ப்பு அளித்து வாழ்வை செழிக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்நிலையில் மதுரை மாவட்டம் பள்ளப்பட்டி அருகே ஏற்கனவே ஒரு தடுப்பணை கட்டப்பட்ட நிலையில் தற்போது சூரக்குடி பகுதியில் சுமார் 9 கோடி மதிப்பீட்டில் 6 அடி உயரத்தில் புதிய தடுப்பணை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் சிங்கமேரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பாசன வசதி பாதிக்கப்படும் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தடுப்பணை திட்டத்திற்கு பெரும் எதிர்ப்பு தெரிவித்து சேவைய பெருமாள் கோயிலில் இருந்து பேருந்து நிலையம் அருகே வரை விவசாயிகள் போராட்டத்தில் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தடுப்பணை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தடுப்பணை திட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும், விவசாய நிலங்களின் குடிநீர் பிரச்சனை பாதிக்கப்படும், நூற்றுக்கணக்கான கிராமங்களின் தண்ணீர் பிரச்சனை பாதிக்கப்படும் என்பதை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இது தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எதிரான இந்த போராட்டத்தை நடத்துவதாகவும் அரசுக்கு இதற்கு எந்த விதமான குற்றச்சாட்டும் வைக்கவில்லை என்றும் இவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் இது தொடர்பாக சிவகங்கை, மதுரை மாவட்டத்திற்கு அதிகாரியிடம் பலமுறை முறையிட்டும் எதுவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இவர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் மதுரை, சென்னை 4 வழிச்சாலையில் போராட்டம் நடத்துவோம். 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் கலந்து கொண்டு மிக பெரும் போராட்டம் நடைபெறும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.